set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல சாப்டர் 102 பேண்டா ஆரம்பிச்சிருக்கோம். பேண்டா ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனமா கேளுங்க. இது வரைக்கும் பைத்தன் நீங்க என்ன படிச்சீங்கன்னு சொல்லிட்டு என்ன படிச்சாலும் சரி, இந்த பேண்டா விட்டுறாதீங்க. ஏன்னா பேண்டா வந்து நான் சொன்ன மாதிரி டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்ஜினியரிங், பைஸ்பாக்ல கூட யூஸ் பண்றாங்க, அஷூர் டேட்டா பிரிக்ஸ்லையும் யூஸ் பண்றாங்க. ஸோ பேண்டா சீக்வல் நல்லா தெரிஞ்சா, நான் எப்பவுமே சொல்லதான் திரும்பி சொல்றேன், ஒரு நல்ல வேலையே வாங்கிடலாம். ஓகே, டீசெண்டா சம்பளம் வாங்க நல்ல வேலையே வாங்கிடலாம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு பேண்டாவோட லெசன் வந்து 2. அந்த லெசன் 2ல வந்து அந்த சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேமோட பார்ட் 2 இதான் ஃபைனல் பார்ட். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா, சீரீஸ்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சீரீஸ் நம்ம சொன்னோம், காலம் இப்படி போகும், ஒரே ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். டேட்டா ஃப்ரேம்னா டேபிள் மாதிரி ரோஸ், காலம்ஸ், மல்டி டைமென்ஷனல் சொல்லி சொன்னோம். கரெக்டா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. இதான் சிங்கிள் டைமென்ஷனல். இது வழக்கம் போல இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி ஒரு இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி அந்த மாதிரி. இப்போ இந்த லொகேஷன் நம்ம பார்த்தோம், லேபிள்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இதை எடுங்க. இப்போ இதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க போடுறேங்க. இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி, இந்த நம்பைஎஸ் என்பி அந்த மாதிரிலாம் இருக்கு, பாண்டாஸ் ஆஸ் பிடி. இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்றேன், கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன், டியூரேஷன் சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன். சரியா? இந்த காமா ஸோ இது இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்த சீரீஸ், இந்த டேட்டா ஃப்ரேம், ஏன்னா அது சிங்கிள் டைமென்ஷனல் கிடையாது, இது இது வந்து மல்டி டைமென்ஷனல். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் தான் ஃபிட் ஆகும், சீரீஸ் ஃபிட் ஆகாது. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு கரெக்டாக லொகேஷன் 0 மட்டும் கொடுன்னு சொல்றேன். அப்போ என்ன ஆகும், இது 0, 1, 2, அப்போ வந்து 0 மட்டும் 420, 50 தானே? கரெக்ட். 420, 50, நமக்கு இன்டிஜர் 62, 64. இதான் டேட்டா. இப்போ உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோ கமா 1 அப்படின்னா வந்து 0,1 420, 50, 380, 40. நான் எப்பவுமே சொல்லதான் சொல்லுவேன், இதை வந்து நீங்க இண்டெக்ஸ் கூட பண்ணலாம். இந்த கமா இந்த இடத்துல இந்த டிஎஃப் இந்த பிரிண்ட்ல வரக்கூடாது. இங்க வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா XYZனா இந்த லேபிள் வந்து XYZ மாறிடும், இல்லை XY மாறிடும். நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பார்ப்போம். பாருங்க இங்க. இப்போ நான் அதை எடுக்கிறேன், இது இங்க போடுறேன். இப்போ இந்த இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி, இந்த டேட்டா இங்க இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம் இந்த அப்படியே இந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கிறேன். நான் இண்டெக்ஸ் வந்து டே 1, டே 2, டே 3 சொல்லி போடுறேன். அப்போ இந்த டே 1, டே 2, டே 3, அப்போ வந்து பேசிக்கா இது டே 1, இது டே 2, இது டே 3. அப்போ நான் பிரிண்ட் பண்ணா இந்த மாதிரி வரப்போகுது. பாருங்க. ஸோ இதுதான் நம்ம லொகேஷன், இதான் நம்ம லேபிள். நேற்றுக்கும் பார்த்தோம், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் லொகேஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த லொகேஷன் நல்ல கமாண்ட். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடிங்க. இந்த டேட்டா இருக்குங்க, நம்ம இந்த டே 1, டே 2, டே 3 தான் நம்ம இங்க பண்ணோம். இப்போ லொகேஷன் நம்ம வந்து நான் என்ன சொல்றேன், டே 2 மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்றோம். அப்படின்னா 380, 40 தானே? இது வந்து 0, 1, 2, இது டே 1, டே 2, டே 3. அப்போ 380, 40 தானே? பாருங்க, 380, 40 இன்டிஜர் ஆஃப் 64. இப்போ ஒரு முக்கியமான இதுக்கு வராங்க. இங்க இருந்தாங்க நம்ம பேண்டாவே ஆரம்பிக்குது. ஏன்னா பேண்டான டேட்டா அனாலிசிஸ் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு எங்கேயோ ஒரு வெப்சைட்ல ஒரு டேட்டாவை நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது சிஎஸ்வி டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ நீங்க பண்றீங்க, இந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணிட்டேங்க. நான் அனகோண்டா யூஸ் பண்றேன். ஸோ அனகோண்டா யூஸ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு இந்த நியூ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நியூக்கு போயிட்டு டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லிட்டு போடுவேன். இந்த டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ண டேட்டாவை அப்படியே பேஸ்ட் பண்ணுவேன். அதை பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து ஓகே இதில் நமக்கு தேவையில்லை, இது வந்து ஈவந்தோ வந்து ஆர்டராக இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே டியூரேஷன் இருக்கு, பல்ஸ் இருக்கு, எதிரா எது அப்படின்னு சொல்லி சரியா தெரியலடான்னு சொல்லிட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டர் பேண்டாக்கு தெரியும். ஓகே, நான் இது மட்டும் பண்ணிட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த மாதிரி பண்ணலங்க. டியூரேஷன், இது வந்து பல்ஸு, இது வந்து மேக்ஸ் பல்ஸு, இது வந்து கலோரிஸ்ன்னு சொல்லி நான் பண்ணல. ஓகே, அது அவசியமே எனக்கு கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நான் சேவ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 169 இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டியூரேஷன். இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த கீவார்ட் தமிழ் டேட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். இந்த .txt இருக்கட்டும். ஏன்னா இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம தமிழுக்கு வச்சுக்கலாம். இன்னும் போக 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 எல்லாமே டேட்டா 2, டேட்டா 3, டேட்டா 4 வரும். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இது சேவும் ஆயிடுச்சு. சரியா, இது சேவும் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு இதை லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆர் ஸ்பீடிங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், ரீடு சிஎஸ்வி. அந்த ரீடு சிஎஸ்வியில் யூஸ்வலா .csv இருப்பாங்க. பட் நமக்கு இது அவசியம் கிடையாது. ஏன்னா அனகொண்டாலாம் இருக்கு. கீவார்ட் தமிழ் டேட்டா 1. நான் அனகொண்டா இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா நான் .txt சேவ் பண்ணிருக்கேன். பட் அனகொண்டால பிரச்சனை கிடையாது. ஈவன் தோ ஐ சே ரீட் சிஎஸ்வி, நான் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுவே போதும். இப்போ நான் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப நான் என்ன பண்றேன், பேசிக்கா இந்த .txt அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாக்குறேன். .txt பாருங்க, இப்போ இது வந்துருச்சு. இது என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்தானோ, ஐம் சாரி, ஐ ஹாவ் டு ஈட் மை வேர்ட்ஸ், என்னோட வார்த்தையில நான் சாப்பிடணும். இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ கீவார்ட் தமிழ் டேட்டா 1.txt அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. 169 ரோ, 4 காலம், நம்ம என்னென்ன என்டர் பண்ணுமோ அத்தனை வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் ஒரு டேட்டாவை லோட் பண்ணுவீங்க. இப்போ என்ன க்ளீனாக வந்திருக்கு பாருங்களேன், டியூரேஷனு, பல்ஸு, மேக்ஸ் பல்ஸு, கலோரி. ஸோ நான் இங்கே வந்து அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. பட் இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதான் அந்த டேட்டா ஃப்ரேமாக போட்டிங்கன்னா அது வந்துருச்சு. இவ்வளோதாங்க நண்பர்களே. ஓகே, இன்னைக்கு இதோடு நிறுத்திப்போம். இந்த லெக்சரை பார்த்துட்டீங்கன்னு நம்புறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.